நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் திருச்சி வேலுசாமி உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புறேன். இது ஒரு இஷ்யூன்னு ஒன்று நடந்துருச்சு. ஒரு கருத்தரங்க கூட்டத்தில் கேள்வி கேட்கப்பட்டது, அதுக்கு பதில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியானது. இப்படி ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்க அப்படின்ற விமர்சனங்கள் வந்தது. இப்போ அவங்கள நான் தான் போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னும் அன்னபூர்ணா தரப்புல இருந்து விளக்கமெல்லாம் கொடுத்துட்டாங்க. நேற்று ரொம்ப ஃபயராக இருந்தது, இன்னைக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதை இந்திய அளவில் பேசு பொருளாக்குனது இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய ரியாக்ஷன்ஸ். ராகுல் காந்தி ரியாக்ட் பண்றாரு, அதுக்கு கார்கே ரியாக்ட் பண்றாரு. இப்போ இது இந்த அளவில் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதனை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. என்ன பதில் சொல்றீங்க? உங்கள் பார்வை முதல்ல அடிப்படையிலே தப்பு. இது அன்னபூர்ணா பிரச்சனையும் அல்ல, பாஜக பிரச்சனையும் அல்ல. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏங்க, நான் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கேள்வி கேள்வி. ஏன்னா அது யாருக்கு எதுவும் புரியாம போயிடும். நீங்க தான் சொன்னீங்க ஒரு பார்வை இருக்குன்னு, அதுக்காக தான் சொல்றேன். இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதற்கு மிக சரியான எத்தனையோ சம்பவங்கள் சொன்னாலும் இன்னும் என் மனதை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சந்திச்சேன். சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் பியூனாக வேலை பார்த்தவர். 2 கண்ணும் தெரியாம நடக்க முடியாம சிறுவர்கள் அழைத்து வந்து ஓல்டு எம்எல்ஏ சாஸ்ல உட்கார வைப்பாங்க. யாரா இந்த ஆளுக்கு உட்கார்ந்து இருக்காரு நான் கேட்டுக்கிற போது அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது தான் தெரிஞ்சது. அவருடைய பேர் மண்ணாங்கட்டின்னு பேர். தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் பியூனா வேலை பார்த்திருக்கிறார். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு நாள் அவர் கதறிட்டு ஓடி வந்து மூக்கையா தேவர் ரூமுக்கு வந்து, தேவரே போச்சு, என்ன வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுகிறார். என்னப்பா மண்ணாங்கட்டின்னு கேட்க, அதுக்கு இவர் சொல்றாரு, எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதே, அதனால எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அரசு வேலை கிடையாதுன்னு என்ன வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. உடனே அவரு ஒரு அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு வேடிக்கையாக ஒரு போன் போடுறா முதல் மந்திரிக்குன்னு சொல்றாரு. போன் எடுத்து முதல் மந்திரி கேட்டா அப்பெல்லாம் டயல் சிஸ்டம் கூட கிடையாது, எக்ஸ்சேஞ்சில் கூப்பிட்டு கேட்கணும். முதலமைச்சர் காமராஜரே பேசுறாரு, நான் காமராஜ் பேசுறேன். உடனே இவரு, ஐயா நான் மண்ணாங்கட்டி எம்எல்ஏ பியூன் பேசுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே என்னப்பான்னு அவர் கேட்கிறார். உடனே தேவர்கிட்ட கேட்ட உடனே அவர், நீயே கேள்றா, எழுத படிக்க தெரியாத முதல் மந்திரியா இருக்கலாம் ஆனா பியூனா இருக்க முடியாதான்னு கேளு. உடனே அவருக்கு அந்த பையன் அந்த மண்ணாங்கட்டி சொல்ல, எழுத படிக்க தெரியாத முதல் மந்திரியா இருக்கலாம் ஆனா பியூனா இருக்க கூடாதா அப்படின்னு தேவரையா கேட்கிறாரு. நீ யாருப்பா பேசுறன்னு திரும்பி கேட்கிறார். நான் மண்ணாங்கட்டியா எம்எல்ஏ ஆஸ்ல இருந்து பேசுறையா, தேவர் ரூம்ல இருந்து பேசுறையா. துண்டிக்கப்படுகிறது. அடுத்த 15 நிமிஷத்துல அதிகாரிகள் கார்ல வந்து இறங்குறாங்க. அந்த ரூமுக்குள்ள வந்தோடனே யாரு மண்ணாங்கட்டிங்கிறாங்க. அப்பதான் அதனுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கே புரியுது. இவர் ஆடி போய் மண்ணாங்கட்டி, ஐயா முதலமைச்சர் கூட்டு வர சொன்னார், தேவரையா காப்பாத்துங்கன்றார். அவருக்கும் ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ், நீ முன்னால போனா வர்றேங்கிறார். இவன் பயந்து கொண்டே போறான். முதலமைச்சர் அறைக்குள்ள போகிற போது அந்த சோஃபாவில் அமர்ந்து இருந்தவரை பார்த்தோன்னே இவன் பயத்துல கால்ல விழ போற போது அவர் எழுந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சு தான் பக்கத்துல உட்கார வைக்கிறார். வேலுசாமி, நீங்க காமராஜர் அவர்களை கோட் பண்றது சரி, உங்களுடைய ட்ரேட்மார்க், தட் இஸ் ஃபைன், எனக்கு அது புரிகிறது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வந்துருவோமே. இப்ப நம்ம வந்து செப்டம்பர் 11ல நடந்த கேள்விக்கு தான் சொல்றேன். அதனை தொடர்ந்தான இஷ்யூ சத்தம் போடுறதுக்கு அலோவ் பண்றீங்க, ஒரு உண்மையை சொல்ல விட மாட்டீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னு முதல்ல அதெல்லாம் அலோவ் பண்ணல. நான் எல்லாத்தையும் இடைமறிச்சிருக்கேன். ப்ளீஸ் இஷ்யூக்கு வந்துருங்க, ப்ளீஸ் இஷ்யூக்கு வந்துருங்க ப்ளீஸ். நான் கேட்ட கேள்விக்கு இல்லம்மா, நீங்க ஒண்ணு போல புரிஞ்சிட்டு பேசுங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் தேவையில்லாம இடைமறிக்கிறீங்க? சம்பந்தப்பட்டது இந்த தலைப்புக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு பியூன்ட்ட நடத்திட்டாருங்கிறதுக்கு சரி, அதை விட வேற என்ன வேணும்? அவர் புடிச்சிட்டு கேக்குறாரு. அப்பதான் தெரியுது. அவர் சொல்றாரு, எழுத படிக்க தெரியாத வேலையில் இருக்கக்கூடாது அதிகாரிகள் சொன்னாங்க, அது நியாயம்தானேன்னு உத்தரவு போட சொன்னேன். ஆனா ஏற்கனவே வேலையில் இருக்கிறவனுக்கு அந்த உத்தரவு போனாக்க வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வரும்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா, என் புத்தியில படலப்பா. உன் வீடு எங்கன்னு கேக்குறாரு, ட்ரிப்ளிகேன்றான். வேலுசாமி, வீட்டுல சமைக்கவே இல்ல. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு லீடர் எப்படி இருக்கணும் புரிகிறது. இந்த பேட்டி வந்து எதுக்கு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம அப்புறம் பேசுமா. சரி, நீங்க மகள் வயசை விட ஒரு கம்மி அப்படி இருக்கிறவங்க திரும்பி திரும்பி ஏன் இந்த மாதிரி இடைமறிக்கிறது புரியல. ஒரு பெரிய விஷயத்தை வயசு கம்மி தான் இல்லன்னு சொல்லல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஷார்ப்பா வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
சார் உங்க நீ ஒண்ணு எனக்கு எஜமான இல்ல, நீங்க கேக்குறதுக்கு அப்படியே கைய கட்டி பதில் சொல்ல. நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், உங்க வீட்ல போய் கேக்குறது உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அத கேட்க தயாரா சார், அன்பாவே பேசலாம் சார். ஏமா அத சொல்லு. இப்ப இந்த நேரத்துல சொல்லி முடிச்சிருப்பேன். சரி சொல்லுங்க. இந்த நேரம் சொல்லி முடிச்சிருப்பேன். அதற்கு பின்னால என்ன நடக்குதுன்னா, அதிகாரிகள் அழைக்கிறார் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி, இவங்க வீட்டுக்கு போய் 2 நாளா பட்டினியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல போய் நாளையில இருந்து வேலை இருக்கு, வேலைக்கு வரலான்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லிட்டு வாங்கன்றார். அவங்க புறப்பட போது கூப்பிட்டு, பாவம் அந்த பிள்ளைங்க 2 நாளா சாப்பிடாம இருந்திருக்கு, சமைக்கலைங்கிறாரு, ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு போங்கன்னு. ஒரு ஆட்சியாளன் போடுகிற சட்டத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று மக்கள் சொல்லுகிற போது அதை உள்வாங்கிக் கொண்டு அதில் நியாயம் இருந்தால் அதை சரிப்படுத்துவதற்கு தான் இதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் ஒரு பியூன்ட் எப்படி நடந்துட்டாருன்னு சொல்றேன். நீங்க கருத்து கேட்பு கூட்டம் தானே கூட்டீங்க. ஜிஎஸ்டி என்ன பிரச்சனை தானே கேட்டாங்க. அந்த பிரச்சனையை அவர் சொல்றாருல்ல, சொல்ற பிரச்சனை தவறு என்றால் தவறுன்னு சொல்லணும், சரி என்றால் அதை சரி செய்யறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அதை முறைக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு ஆட்சியாளர் வந்து பேசும்போது அவங்க பேசும்போது 2 பேரும் கேட்டாங்களா இல்லையா? இப்ப நீங்க கேக்குற போதே பொறுமையா அவரால பதில் சொல்ல முடியல, அவருக்கு கோபம் வருது. அங்க அவர் பேசுற போது 2 பேருமே பொறுமையா எஃப்எம்மும் சரி எம்எல்ஏ அவர்களும் சரி. ஆனா நான் பேசுறத பேசுவேன், நீங்க கத்தாதீங்கன்னு. இல்ல நீங்க கத்தாதீங்க, நான் இன்டர்ஃபியர் பண்ண நான் பேசுவேன், அவ்வளவுதான். நீங்க கத்துனனால தான் நான் பேசாம இருக்க முடியாது. உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, 2 பேர் கேட்டா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. அன்னைக்கு பேசினவங்க 2 பேரையும் பொறுமையா தான் கேட்டாங்க, பொறுமையா கேட்டு பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. உங்களுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க வந்து காமராஜரை பத்தி பேசுறீங்க, அதுதான் பெரிய ஜோக்கா இருக்கு. பிஜேபிக்கு சொம்பு, நீங்க காமராஜரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இல்ல. காமராஜரை பத்தி நீங்க பேசாதீங்க, அது காமராஜர் காலம். நம்ம இந்த காலத்தை பத்தி பேசுறோம், நம்ம காமராஜர் காலத்தை பத்தி பேசல. இந்த காலத்துல நேரடியா பேசுறீங்க, எனக்கு தெரியாதா சார்? நீங்க என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல, நான் அதை அங்க போய் கேளுங்க, நான் யாரு என்னன்னு சேனல்ல போய் கேளுங்க. நீங்க சொல்றதுக்காக நான் வந்து உட்கார்ல, சேனல் கூப்பிடுறா நான் வந்து உட்கார்றேன். நீங்க முடிஞ்ச அமைதியா நீங்க பேசுங்க. இவ்வளவு கோவப்படுற மனுஷன் மிச்சவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. இல்ல இவ்வளவு கோவப்படுறாலும் மிச்சவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நீங்க முதல்ல பொறுமையா இருங்க, நீங்க முதல்ல பொறுமையா இருங்க, பொறுமையா பதில் சொல்லுங்க. வேலுச்சாமி ப்ளீஸ் இல்ல, எனக்கு தெரியும் திரு வேலுச்சாமி, I will come back to no I will come back to பொறுமையாவே பேச முடியல. நீங்க மிச்சவங்கள பாரு எடுக்கிறீங்க. வேலுச்சாமி ப்ளீஸ் எல்லாம் ஆலோசனை தேவையில்லை. அதேதான் ப்ளீஸ் அவர் நேரா பாருங்க, எனக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard